அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். தெய்வ பலத்தால சகல செல்வங்களும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் எங்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது மீன ராசியிலையும் கும்பராசியிலையும் இருக்கு. இதுல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குபேர அனுகிரகம் பெற்றவர்கள். சங்கநிதி பத்மநிதின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு பேரையும் வணங்கணும். சங்கநிதியே நமக, பத்மநிதியே நமக. குபேரன் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் போய் பச்சை கலர் குங்குமம் கொடுப்பாங்க, அதை நெத்தியில வச்சுக்குங்க. பச்சை கலர் கயிறு கொடுப்பாங்க, கட்டிக்குங்க. சென்னையில் வண்டலூர் கிட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டேன் குபேரன் கோவில். காரைக்குடியில் ஒரு இடத்துல இருக்கு கேள்விப்பட்டேன், பிள்ளையார்பட்டிக்கும் பக்கத்துல. எனக்கு வேற எங்க இருக்குன்னு சரியா தெரியல. தகவல்கள் வரும்பொழுது உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்றேன். தெரியாம நான் ஷேர் பண்ணக்கூடாது. அதனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குபேர வழிபாடு அவசியமா பண்ணுங்க. குபேரனுடைய காயத்ரி மந்திரத்தை கூகுள்ல சர்ச் பண்ணி அதை சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமா பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு சில கடன் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க, அது கொஞ்சம் விலகிடும். குபேர பகவான் நமக்கு அந்த கடன் தொந்தரவுகளை விலக்கி நமக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்ல கொடுப்பார். டோன்ட் ஒரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு அவசியமாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் செய்யணும். அது மாதிரி வயசுல பெரியவர்கள்ட்ட நிறைய பிளஸ்ஸிங் வாங்குங்க. சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, அதையும் கேட்டு நடங்க. பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஏற்படும். ஏன்னா சில காலதாமதம் ஆகுது சில விஷயம். அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு மனசு கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டு வெளியிலும் வர முடியாது உங்களால. அதுக்குள்ளேயே தான் தேடிட்டு கிடக்கணும். அது காலதாமதமும் ஆகுது, தெரிஞ்சுதான் செய்யறோம். இருந்தாலும் வேற வழி கிடையாது. இந்த இடத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் குருமார்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். குருமார்கள் ஆலோசனை. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் குரு பிளஸ்ஸிங், குருவுக்கு வாழ்த்து வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவசியமா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அவசியமா பண்ணுங்க. வியாழக்கிழமை, பிரதி வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க குரு கோயிலுக்கு போயிடணும். சிவாலயத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணணும். காலையில 6 to 7, இரவு 8 to 9, மதியம் 1 to 2 எந்த நேரம் கோயில் நட திறந்திருக்கோ அதுல குரு ஹோரையில குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். அன்னைக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் இல்ல சாண்டல் கலர் ட்ரெஸ் போட்டுங்க, ரொம்ப பெஸ்டா இருக்கும். அது மாதிரி நவகிரகத்துல குரு பகவான் இருப்பார், அவரையும் வழிபாடு பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டங்கள்லாம் விலகி உங்களுடைய உண்மையான செய்தி, நீங்க எதை நினைக்கிறீங்களோ, நீங்க ஒன்று நினைக்கிறீங்க அதுதான் பெஸ்ட், அதை நீங்க மக்களுக்கு கொடுக்க முடியும். உங்க சொந்தத்துக்கு அதை புரிய வைக்க முடியும். உங்களுடைய சுக துக்கங்களை சரியாக செயல்படுத்த முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் ஒரு குரங்கு, அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாறுதல்கள் இல்லாம நம்ம இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அந்த மாறுதல்கள் இல்லாம இருக்கணும். அதை தான் நான் சொன்ன அந்த குரு வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். புரட்டாதிக்கு செல்வ செழிப்புகள் கிடைக்கும், தெய்வ பலம் கிடைக்கும். கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லுவாங்க, அங்க போய் இறைவனை சிவனை வழிபாடு பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொல்லூர் மூகாம்பிகை அவசியமா வழிபாடு பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொல்லூர் மூகாம்பிகை வழிபாடு பண்ணுங்க. அவசியமா ஒரு தடவை உங்க லைஃப்ல கண்டிப்பா போயிட்டு வாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம், தப்பு இல்லை. 5 வருஷ திட்டம் மாதிரி அந்த திட்டத்துல நிறைவேற்றி கொடுப்பா அம்பாள். மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் கண்டிப்பா நடக்கும். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போ. கோடீஸ்வர யோகம் கண்டிப்பா. சில விஷயம் காணா போயிட்டே இருக்கும், ஏமாந்துகிட்டே இருப்போம், அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, காணா போகக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமா கிடைக்கக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கண்டிப்பாக கொல்லூர் மூகாம்பிகை தரிசனத்துக்கு பிறகு நடக்கும். சில பேருக்கு இந்த ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுது, அதெல்லாம் விலகிடும். ஆபரேஷன் எல்லாம் எதுவும் வராது. பெரிய அளவில் மருத்துவ பிரச்சனைகள் வராம நம்மளை விலக்கி கொடுத்துரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சந்தேகம், பயம். அந்த பயம் சந்தேகம் கண்டிப்பா விட்டொழிக்கப்படும்.
நீங்க அவசியமாக முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. அது மாதிரி செவ்வாய்க்கிழமை கால பைரவர்னு சொல்லுவாங்க, அவரையும் வழிபாடு பண்ணணும். தயிர் சாதம் போட்டு நிவேதியம் பண்ணணும் கால பைரவருக்கு. அதை 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் நிச்சயமா செல்வ செழிப்போடு தெய்வ பலத்தோடு கண்டிப்பா இருப்பீங்க. கெடுதல்களே கிடையாது. ஏன்னா குபேரன் வழிபாடுனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் பெருகிடும். யோகம் தான் குபேரனுடைய வழிபாடு, யோகம் கிடைக்கும். அதனால கண்டிப்பா கவலைப்பட வேண்டாம், தெய்வ பலம் இருக்கு. ஆண்டாண்டு காலங்கள் செய்த புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும். இந்த காணொளி பார்க்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கும் கடன் தொந்தரவு விலகும், கஷ்டங்கள் விலகும், கல்யாணம் சந்தோஷம் போன்ற சந்தோஷமான செய்திகள்லாம் நடக்கும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி வீடு கிரகப்பிரவேசங்கள்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். கிரகப்பிரவேசம் நடக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு சீக்கிரமா வீடு கட்டி குடி போவீங்க. மனை யோகம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு குருவுடைய அருள் இருக்கு. இந்த தடைப்படக்கூடிய கல்வி ஏதாவது தடைப்படுதுன்னா இப்ப படிக்க ஆரம்பிக்கலாம். இது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நீங்க படிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பா கல்வியில மட்டும் விட்டுடாதீங்க. கொஞ்சம் ஒரு கல்வி தடைப்பட்டு தான் அடுத்த கல்வி கிடைக்கும். அது மாதிரி லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மேரேஜ் விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க. பரிகாரங்கள்லாம் தேவையே இல்லை. குரு பலன் உங்களுக்கு இருக்கிறதுனால குரு உங்களை எப்படி காப்பாற்றி கொடுத்துருவாரு. குருவை மட்டும் பிடிச்சிக்குங்க. அது மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த இடத்த விட்டு வெளியே ஏறுவீங்க. அப்பதான் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதனால மாறுதல்கள் தான். முதல் முயற்சியை விட 2வது முயற்சி உங்களுக்கு 100% வெற்றியே பூரட்டாதிக்கு கொடுக்கும். தெய்வ அருள் பரிபூர்ணமாக உண்டு. சகல செல்வங்களும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கட்டும். நவகிரக வழிபாடு அவசியமா பண்ணுங்க. ஒரு நாள் போய் 9 கிரகங்களையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமையில வழிபாடு பண்ணுங்க. இந்த என்ன சொல்லுவாங்க, வீக்கெண்ட்ல போக வேணாம். சனி ஞாயிறு தவிர்த்துருங்க, வேண்டாம். திங்கள், புதன், வியாழன் ஃபர்ஸ்ட் ஒரு விநாயகர் கோயில தரிசனம் பண்ணிட்டு சனீஸ்வரன் ஆரம்பிக்கணும். அடுத்தது நேரா திருநாகேஸ்வரம், அதுக்கு அடுத்தபடியாக ஆலங்குடி குரு பகவான், அடுத்தது திங்களூர், அடுத்தது சூரியனார் கோயில், கஞ்சனூர் வைத்தீஸ்வரன் கோயில், அதுக்கு அடுத்தபடியாக புதன் ஸ்தலம் திருவெண்காடு, அதுக்கு அடுத்து கீழப்பெரும்பள்ளம், அடுத்தது காலசம்ஹாரமூர்த்தி அபிராமி தரிசனம். இதோட உங்களுடைய ப்ரோக்ராமை பண்ணிக்கலாம். இல்லை இப்படி போயிட்டு வரலாம், கேதுவில் ஆரம்பிச்சு சனியில முடிக்கிறது. இது மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அந்த நவகிரக வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை மட்டும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செய்யுங்க. நிச்சயமா ஆசைப்படுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கக்கூடிய காலங்கள் என்னைக்குமே இருக்கும். ஆனா ஆசைப்படுறது கொஞ்சம் லேட்டா நடக்கும். அதுக்காக ஆசைப்படுறதை விட்டுறாதீங்க. இதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன். ஒரு பதவி கிடைக்கும், அது கிடைக்கிற மாதிரி இருந்து நின்று போயிடும். உடனே அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு தான் அந்த பதவி. அது மாதிரி ஆசைப்படுற எல்லா விஷயமும், சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே நிச்சயமாக நடக்குங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். தெய்வ பலம் என்னைக்குமே பூரட்டாதிக்கு உண்டு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. நல்லதே நடக்கும். குறையில்லாத வாழ்க்கையை குபேரன் உங்களுக்கு கொடுப்பார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூ உலகமே உங்களுக்கு சொந்தமாகும். இந்த உலகம் உங்களுக்கு சொந்தமாகும். கண்டிப்பாக பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுங்க. பசுமாட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வாழை தொட்டு கும்பிட்டு வழிபாடு செய்யுங்க. வீட்டில் நிச்சயமா ஒரு நாள் பசுமாடை அரைச்சிட்டு அந்த வீட்டில் இந்த கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் தான் கூப்பிடுறோம். சாதாரணமாக ஒரு நாளில் பசு வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு யோகங்கள், கோடீஸ்வர யோகங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.